தனக்கு ஒரு நோய் ஏற்படுகின்ற போது, தனக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகின்ற போது அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள், அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்திக்கின்ற அந்த மக்கள் லஇன் அன்ஜானா மின் ஹாதிஹி, அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை நாங்கள் பாதுகாத்து விட்டால், கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, நோயிலிருந்து அவர்களை பாதுகாத்து விட்டால் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், அவர்கள் நன்றியுள்ள சமுதாயமாக அவர்கள் இருக்க வேண்டாமா? அவர்கள் தனக்கு அந்த கஷ்டம், துன்பம், நோய், பிரச்சினை நடந்து தான் அதிலிருந்து வெளியாகிய பின்னால் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி அதே நிலையில் வாழ ஆரம்பிக்கிறார்கள். தனக்கு தேவை ஏற்படும் போது மாத்திரம் யா அல்லாஹ் என்ற அந்த பெயர் நாமத்தை அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அழைக்கிறார்கள். இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் சமகாலத்திலே நாம் அதிகமானவர்கள் வாழவில்லையா? அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு தேவைப்படும் போது அல்லாஹ், பாங்கோசை கேட்கும் போது அல்லாஹ்வை ஞாபகம் இல்லை. தனக்கு தேவைப்படும் போது அல்லாஹு தஆலா ஹராமாக்கிய மதுபானம், அது போன்ற போதைகள், இன்னும் எத்தனையோ விடயங்கள், விபாச்சாரங்கள், இது போன்றவைகளிலே ஈடுபட செல்கின்ற போது அந்த ரப்பை ஞாபகம் இல்லையா? இல்லை. தனக்கு அது தேவை செல்கிறான், அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று யாருக்கு தெரியாது? அன்பார்ந்த சகோதரர்கள், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தனக்கு தேவைப்படும் போது அல்லாஹ் தடுத்திருந்தாலும் அதை செய்கிறான் மனிதன். ஆனால் முஸ்லிம் தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மாத்திரம் யா அல்லாஹ், அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி மனித சமுதாயம் ஒரு சாரார் இந்த பூமியிலே வாழ்வதை பார்க்கிறோம். இது எதற்கு ஒப்பாகின்றது என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சமுதாயத்தவர்கள் அவர்கள் நேரடியாகவே அந்த வேதங்களை, சூபுகளை மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் அல் குர்ஆனை மனிதனுக்கு தான் நினைத்தவாறு அவனால் மாற்ற முடியவில்லை. அது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ் தஆலா பாதுகாக்கின்றான். தனது கொள்கைகளை, பழக்க வழக்கங்களை மனிதர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். ஏன் அல்லாஹ் தஆலா ஐங்கால தொழுகையை கடமையாக்கி ஒருவருக்கு, ஒரு முஸ்லிமுக்கு 5 நேர தொழுகையை கடமையாக்குகின்றார். 5 நேர தொழுகையிலும் 17 ரக்காத்துக்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அதற்கு முன்பின் சுன்னத்துக்கள், சுன்னத்து ரவாத்திபா, பள்ளிவாசலுக்கு உள் வந்தால் தஹியத்துல் மஸ்ஜித், உது எடுத்தால் உதுவுடைய சுன்னத்து, இப்போ தஹஜ்ஜத், வித்ர் என்று, லுஹா என்று பல சுன்னத்தான தொழுகைகளை அல்லாஹ்